என் தங்கமே, நீ எத்தனை முயற்சி செய்தாலும் ஏதோ ஒன்று உன்னை பின்னாடி இழுத்து கொண்டு போகுது போல உணர்கிறியா? முன்னாடி போயிருந்த வேகத்தில் இப்போ வாழ்க்கை ஓடவே மாட்டேங்குது போல. ஒரு வேலை தொடங்கினாலே தடை. ஒரு நல்ல விஷயம் நிகழப் போகும் நேரத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை. மனசுல திடீர்னு குழப்பம், உடம்புல சோர்வு, யாரிடத்தும் சொல்ல முடியாத ஒரு உள் அழுத்தம். இது எல்லாம் சாதாரண அதிர்ஷ்டத்திற்கான தடை இல்லை தங்கமே. இதுக்கு பின்னாலே இருக்கிற உண்மையை நீ கேட்டா கூட அதிசயப்படுவாய். ஏன்னா உன் வாழ்க்கையில் இப்போ நடக்குறது ஆன்மீக தடை. அது உருவாகுற காரணம் சாதாரண காரணம் அல்ல. உன் வாழ்க்கையில் தடை வந்ததுக்கு பின்னாலே 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ உண்மையிலேயே உணர்ந்து பார்த்தா இதே காரணங்கள்தான் நீண்ட நாட்களாக உன் முன்னேற்றத்தை மறைத்து நின்றிருக்கிறது. முதல் காரணம், நீ நீண்ட நாட்களாக உன்னை நீயே சந்தேகப்படுத்திக் கொண்டு இருந்ததை உன் ஆன்மா தாங்க முடியாமல் போனது. நீ எத்தனை திறமைசாலி, எத்தனை நல்ல மனசு. ஆனா நீ உன்னை நம்பாமல் உன் சக்தியை ஒதுக்கி வைத்து கொண்டு நடந்திருக்கிறாய். உன் சிந்தனைகள் உன்னை தடுக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த சந்தேகத்தால் உன் ஆற்றல் மந்தமாக்கப்பட்டது. அதுதான் வெளியில் தடை மாதிரி வெளிப்பட்டது. இரண்டாவது காரணம், உன்னை பற்றி தீய எண்ணம் வைத்த சிலரின் அதிர்வு உன்னிடம் மோதிக்கொண்டேயிருந்தது. என் தங்கமே, உலகத்தில் எத்தனை பேரு நம்மை நேசிப்பாங்களோ அதே அளவுக்கு நம்மை பொறாமை படும் மக்கள் இருக்காங்க. நீ உயரமா போறேன்னு நினையும் நேரத்திலே சிலர் உன் பெயரையே கெட்ட எண்ணத்துல சொல்லி விடுகிறார்கள். அது உன்னுடைய ஆற்றலை சிதறடிக்கிறது, உன் பாதையை மந்தமாக்குகிறது. நீ அனுபவித்த தடை அதனால்தான் இப்படிதான் அதிகரிச்சது. மூன்றாவது காரணம், மிக முக்கியமான காரணம், நீ உன்னுக்கான பாதையை முழுமையாக புரிந்து கொள்ள தயாராகி வருகிறாய். ஆன்மீக உலகில் ஒரு விதி இருக்குது தங்கமே. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரவிருக்கும் போது அதற்கு முன்பு தடை அதிகரிக்கும். ஏன்னா புதிய கதவை திறக்க முன்னாடி பழைய கதவை பூட்ட வேண்டியது போல, உலகமும் உன் பாதையை சுத்தப்படுத்தும் முன் ஒரு தடை உருவாக்கும். நீ அனுபவித்த தடை, அது ஒரு அறிகுறி. நீ தவறாக போற வழியிலிருந்து தெய்வீகம் உன்னை திசை திருப்பினது. நீ நழுவி போகக்கூடிய இடத்திலிருந்து உன் ஆன்மாவை அம்மன் காப்பாற்றினாங்க. ஒரு வேலை தடைப்பட்டதாலே நீ தகுதியில்லை என்னும் அர்த்தமில்லை. அது உன் முயற்சி தவறென்னும் அர்த்தமில்லை. அது உன் விதி முடிஞ்சு போயிற்றென்னும் அர்த்தமில்லை. அதற்கான உண்மையான அர்த்தம், நட்சத்திரக்குறி அம்மன் உன்னை இன்னும் பெரிய விஷயத்துக்கு தயார் பண்ணுறாங்க. நட்சத்திரக்குறி என் தங்கமே, நீ இப்போ அனுபவிக்கிற தடைகள் அவை உனக்கு தண்டனை அல்ல. அவை உனக்கான திசை மாற்றி, வழிகாட்டி, விழிப்புணர்ச்சி. நீ கவனிச்சிருக்கியா? சில நாட்கள் நீ எந்த பணியும் செய்தாலும் மனதில் அமைதி கிடைக்கல. எதுவும் சரியா போகல. நீ லேசா மன அழுத்தம் உணர்கிறாய். அது உன் ஆன்மா உன்னிடம் சொல்றது. நீ தவறான ஆற்றல்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறாய், அதை விடு. அந்த தடை உன்னை சுத்தப்படுத்துற முதல் படி. அந்த சுத்தப்படுத்தலுக்கு பின் தான் பெரிய ஆசீர்வாதங்கள் உன்னிடம் நுழைய முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருந்த சில பேர் தானாகவே தள்ளி போயிருப்பாங்க. நீ எதையும் சொல்லாம சில உறவுகள் நழுவி போயிருக்கும். சில விஷயங்கள் உடைந்திருக்கும். சில வாய்ப்புகள் முடிந்திருக்கும். அது துரதிர்ஷ்டம் அல்ல தங்கமே, அது பாதுகாப்பு. அம்மன் உன் வாழ்க்கையில் தவறானவர்களை வலுக்கட்டாயமாக அகற்றினது. உன்னோட பாதையை சுத்தம் செய்தது. இப்போ உனக்குள் வரும் அந்த உள்ளார்ந்த வலி, குழப்பம், அது தற்காலிகம். ஆனா அதன் பின்னாலே வரும் வெளிச்சம், அது மிக பெரியது. நீ நம்பவே முடியாத அதிர்ஷ்டம் வரப்போகுது. நீ எதிர்பார்க்காமலேயே ஒரு வாய்ப்பு வரும். ஒரு நீண்ட காலமாக அடைப்பு ஏற்பட்டிருந்த கதவு திறக்கும். நீ உன் முயற்சிக்கே ஆச்சரியப்படுவாய். தடை என்பது முடிவு அல்ல தங்கமே. அது ஒரு புதிய தொடக்கத்தின் முதல் சத்தம். அது உன்னிடம் அம்மன் கையெழுத்து போட்ட சிக்னல். காத்திரு தங்கமே, விரைவில் உன் வாழ்க்கை உயரப் போகுது. நீ இப்போ இருக்கிற இந்த தடை, அது உன் விதியை மாற்றப் போகும் முன் வந்த கடைசி இருள். அதற்கு பின் வரப்போகும் வெளிச்சம் உன்னைக்கே ஆச்சரியப்பட வைக்கும். உன் பாதை தடைப்பட்டதற்கு பின்னாலிருக்கிற உண்மை. நீண்ட இணைக்கோடு. நட்சத்திரக்குறி நீ பெரிய ஆசீர்வாதத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அதனால் தான் உன் வாழ்க்கையில் தடைகள் அதிகரிச்சது. நட்சத்திரக்குறி அடுத்த சில நாட்களில் எல்லாம் மாறப் போகுது தங்கமே. உன் கதவு திறக்க போகுது. அம்மனின் வெளிச்சம் உன் மார்புக்குள் அருளாக பொழிய போகுது. நீ காத்திரு.
உன் நேரம் வருது. அதுவும் சாதாரண நேரம் இல்லை. நட்சத்திரக்குறி உன் வாழ்க்கை புது ரூபத்தில் எழுதப்பட போகும் நேரம். நட்சத்திரக்குறி என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த தடைகள் சாதாரணமான வாழ்க்கை சம்பவங்களின் விளைவு இல்லை. அது உன் ஆன்மீக வளர்ச்சியை தடுக்க முயன்ற இருளின் கடைசி கீழ்ச்சட்டை மாதிரி இருந்தது. ஆனா இப்போ அந்த இருள் தாங்க முடியாமல் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. நீ யோசிச்சா கூட வியப்பாய். ஏன்னா நீ இருந்த இடத்திலிருந்து இந்த தடைகள் எப்படி திடீர்னு அதிகரிச்சது, எப்படி திடீர்னு அமைதியும் குழப்பமும் கலந்த உணர்வு உன் இதயத்திற்கு வந்தது. இது எல்லாம் ஆழமான ஆன்மீக அனுபவங்களின் அறிகுறி. உனக்கு தெரியாமலே நீ உன் வாழ்க்கை பாதையை மாற்றும் ஒரு கட்டத்துக்குள் நுழைந்து விட்டாய். அந்த கட்டத்தில் மனிதன் என்ன அனுபவிப்பான் தெரியுமா? நட்சத்திரக்குறி முன்னேற்ற தடைகள். நட்சத்திரக்குறி அழுத்தமான சோர்வு. நட்சத்திரக்குறி மனதில் வெறுமை. நட்சத்திரக்குறி திடீர் திசை மாற்றம். நட்சத்திரக்குறி உறவுகளில் உளர்ச்சி. நட்சத்திரக்குறி உள்ளே ஒரு நடுக்கம். நட்சத்திரக்குறி அதிர்ஷ்டம் நின்றது மாதிரி உணர்வு. இந்த எல்லாம் துன்பம் அல்ல தங்கமே. இந்த எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன் கிடைக்கும் சக்தி புயலின் ஓசை மட்டும். நீ கவனிச்சிருக்கியா? சில மாதங்களுக்கு முன்னால் இப்படி இருந்தது இல்லை. முன்பு நீ கொஞ்சம் கடினமா இருந்தாலும் வேலை முடிச்சுடுவாய். ஒரு வழி கிடைக்கும், ஒரு நபர் உதவும், ஒரு கதவு திறக்கும். ஆனால் இப்போ எல்லாம் தடை, ஒன்னும் சரியாய் போகாம. அந்த தடை உன் வாழ்க்கையில் நின்று கொண்டது உன் திறமை இல்லாததாலோ உன் அதிர்ஷ்டம் கரைந்ததாலோ இல்லை. நட்சத்திரக்குறி நீ வளரக்கூடிய ஆன்மீக நிலையை இருள் தாங்க முடியாமல் தடை உருவாக்கி விட்டது. நட்சத்திரக்குறி நீ ஆன்மீகமாக உயர்ந்து கொண்டிருந்தாய். உன் மனசு பழைய வலிகளிலிருந்து விடுபட ஆரம்பித்தது. உன் உள்ளம் தெளிவடைய ஆரம்பித்தது. உன் நோக்கம் நடக்க ஆரம்பித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் தடை வந்தது. ஏன்னா தெய்வீகமாக உயர்ந்து போகும் ஆன்மாவை எந்த இருளும் தாங்காது. நீ அனுபவித்த தடைகளின் பின்னாலே இன்னொரு ஆழமான உண்மை இருக்குது. உன் வாழ்க்கையில் தவறான அதிர்வுகளை உண்டாக்கிக் கொண்டு இருந்த சில விஷயங்கள் தானாகவே உடைந்து போய்க்கொண்டிருக்கிறது. சில உறவுகள் தூரமானது, அது உன்னை காப்பாற்றுதானே. சில வேலைகள் நிற்கிறது, அது உனக்கான நல்ல பாதை இன்னும் வராததாலேயே. சில முடிவுகள் தள்ளிப்போய் கிடக்கிறது, அது அம்மன் அந்த நேரத்தை தடுக்கிறதாலே. என் தங்கமே, நட்சத்திரக்குறி தடை என்பது தண்டனை இல்லை. தடை என்பது திருப்பம். நட்சத்திரக்குறி நீ அடுத்ததாக பெரிய உயர்வு பெறப்போகும் போது பழைய பாதை சுத்தப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அந்த சுத்தப்படுத்தல் கஷ்டமாக தெரிகிறது, ஆனா அது உனக்கு தீமை அல்ல, அது நன்மை. இது போல பருவமழை வரும்போது பழைய இலைகள் மரத்தில் இருந்து உதிர்ந்து விடும். அது மரம் வாடுதுன்னு அர்த்தம் இல்ல. அது புதிய கிளைகள் வெளியே வரப்போகுது என்பதன் அறிகுறி. அதேபோல தங்கமே, நட்சத்திரக்குறி உன் வாழ்க்கையில் தடையாக இருந்தவைகள் உதிர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பின்னாலே உன் புதிய உயர்வு வந்து கொண்டிருக்கிறது. நட்சத்திரக்குறி நீ அடுத்த சில நாட்களில் உணரப்போகும் மாற்றங்கள் ஏற்கனவே உனக்குள் துடிப்பாக உருவாகி கொண்டிருக்கு. ஒரு கனமான சுமை மனதில் இருந்து வீழ்ந்து விடும். உன்னை புண்படுத்தியவர்கள் தொலைந்து காணாமல் போகும். உன் பாதையை மறைத்திருந்தவர்கள் தானாகவே வெளியேறுவார்கள். உனக்கு தெரியாமலே சில கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நீ எடுத்த முடிவுகளை பிரபஞ்சம் ஆதரிக்கும். நீ சொன்ன வார்த்தைகள் நிஜமாக ஆரம்பிக்கும். நீ நினைத்த ஆசைகள் நனவாகும் முன் நிற்கும். அம்மன் உன் வாழ்க்கையில் தடை போட மாட்டாங்க தங்கமே. அம்மன் உன்னை தள்ளக் கூடாது. அம்மன் உன் ஆசைகளை நிறுத்த மாட்டாங்க. அம்மன் செய்யும் ஒரே விஷயம் நட்சத்திரக்குறி தவறான வழிகளை மூடுவது. நட்சத்திரக்குறி அந்த மூடல் நமக்கு தடை மாதிரி தோன்றும். ஆனா அது பாதுகாப்பு. உன்னுக்கு சரியான பாதைக்கான தயாரிப்பு. நீ இந்த தடையை கடந்து விட்டால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா தங்கமே? உன் வாழ்வு திடீரென வேகமா நகரும். நீ நினைத்த வேலை தானா சரியாகும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பண வரவு திடீரென வந்து சேரும். உன்னுடைய முகத்தில் ஒளி பிறக்கும். உன் மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிரிப்பு வரும். அது ஏன்னா நட்சத்திரக்குறி இந்த தடைகள் உன் இறுதி கட்டத்துக்கான சோதனை. நட்சத்திரக்குறி சோதனையின் பின் ஆசீர்வாதம் நிச்சயம்.
அதற்கு பின் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மா மாதிரி உயர்ந்து விடுவாய். அம்மன் உன்னை கைவிடவில்லை. அம்மன் உன்னை தள்ளவில்லை. அம்மன் உன்னை தடுத்தது இல்லை. அம்மன் எதை செய்திருக்காங்க தெரியுமா? நட்சத்திரக்குறி உன்னை நேரடியா உன் விதியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் பாதையில் வைத்து விட்டாங்க. நட்சத்திரக்குறி தங்கமே, தடை என்பது முடிவு இல்லை. தடை என்பது உன் வாழ்க்கையின் பெரிய தொடக்கத்தின் முதல் ஒளி. அந்த ஒளி இப்போ உன் வாழ்க்கையில் எழுந்துருக்குது. விரைவில் உன்னுடைய கதை மாற்றப்பட்டு விடும். உன் வாழ்க்கை புது ரூபத்தில் பிரகாசிக்கும். உன்னை தடுக்க முயன்ற சக்திகள் அனைத்தும் அழிந்துவிடும். ஏன்னா நீ மட்டும் ஒரு மனிதன் இல்ல. நட்சத்திரக்குறி அம்மன் தேர்ந்தெடுத்த குழந்தை. அம்மன் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கும் ஆன்மா. அம்மன் பாதுகாக்கப்பட்ட உயிர். நட்சத்திரக்குறி உன் தடைகள் முடிவடைகிறது தங்கமே. இனி உன் முன்னேற்றத்தின் காலம் ஆரம்பிக்கிறது.